இன்றைக்கி டேயில் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா லட்சியம் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் லட்சியம் டோர்னமெண்ட்டு 15,000 ரூபா டோர்னமெண்ட். ஆதார் கார்டு ஒரு சேர்ந்த டோர்னமெண்ட். ஃபஸ்ட்டு மேட்ச்சு பெரிய சிறுவத்தூர் வர்சஸ் விக்கிரவாடி. பெரிய சிறுவத்தூர் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. 5 ஓவர் 4 பவுலர், 1 ஓவர் பவர் பிளே. ஸ்ட்ரைக்கில் சரவணன், நான் ஸ்ட்ரைக்கில் உதயா. பவுலிங்கில் அன்பு ஃபஸ்ட் ஓவர் போட ஓப்பனிங் ஓவர் பவர் பிளே ஓவர் போட வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு பால் இல்லை பாலுங்க எடுத்து வந்து சொருவிட்டாருங்க நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பாலே விக்கெட்டுங்க. ஸ்டாம்ப் அட்டாக் ஃபஸ்ட்டு பாலே ஆட்டம் வந்து போகிறாரு. ஃபஸ்ட்டு பால் எந்த ரெண்டும் பதிவு பண்ணாமல் நல்ல பவுலிங்குங்க அன்பு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன். செகண்ட் பால் நல்ல பாலுங்க ஹெட் ஆயின் ஷார்ட் டோர்னமெண்ட்டில் மிஸ் பண்ணுறாங்க ஃபீல்டர். ஷார்ட் 4 இல்லை பாலுக்கு 2 ரன் கிடச்சிருக்கு எட்ஜில். தேர்ட் பால் இல்லை பாலுங்க ஏர் ஸ்விங்கில் ஒரு ஏர்கராக தான் போட்டுருக்காரு. விக்கெட் அம்பீல் பண்ணுறாங்க. சாமி விக்கெட் இருந்தது இல்லைங்க. ஒரு 2 ரன் பதிவு பண்ணாரு. அடுத்த பால் விக்கெட் ஆகிட்டாரு. நல்ல பவுலிங் 2 விக்கெட் எடுத்தாருங்க. ஓப்பனர் பவுலர் காற்று அதிகமாக இருக்குன்றதால பயங்கரமான சுத்தமாக தான் பேசி ஆகணும். நியூ பேட்ஸ்மேன் ராஜ்குமார். இல்லை பால் மறுபடியும் எட்ஜாக இருக்குது. கேட்ச் ஆகிடுமா? வரலைங்க கேட்சுக்கு. கேட்ச் எடுத்துருந்தா மேட்ச் வேறு லெவலில் வந்திருக்கும். 3 விக்கெட் பதிவு பண்ணிருப்பார் பவுலர். சிங்கிள் ரன். லாஸ்ட் 2 பால் அடிச்சிருக்காரு. அந்த டைம் மடக்கி மிட் விக்கெட்டில் கேட்சுங்க. விக்கெட் 4 நிற்க வச்ச இடத்துல கரெக்டாக அடிச்சு விக்கெட் ஆகிருக்காரு. விக்கெட் இதோட 3 விக்கெட் சேரும் அந்த பவுலருக்கு. நல்ல பவுலிங். பேட்ஸ்மேன் ஓப்பனர் பேட்ஸ்மேன் எந்த ரெண்டும் பதிவு பண்ணாமல் விக்கெட். லாஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் ஒயிட் பால் நல்லா காற்று அடிக்குதுங்க. பயங்கரமாக காற்று அச்சு தான் இன்வைட் பண்ணியிருந்தார் நம்ம ஃப்ரெண்ட் அவர். லாஸ்ட் 1 பால் நல்ல பவுலிங்க பாடி அட்டாக்கா ஓவர் முடிக்கிறாரு. குயிக்காக முடிச்சாருன்னு சொல்லலாம். 3 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு அன்பு. 1 ஓவர் முடிய 1 ஓவருக்கு 4 ரன்னு 3 விக்கெட் இருந்து விக்கிரவாடி. 6 லைன்லாம் ஓரளவுக்கு ஆவரேஜாக எல்லா இடத்துலையுமே 6 60 மீட்டர் வச்சுருக்காங்க. பின்னாடி மட்டும்தான் ஒரு 40 மீட்டர் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். பவுலிங்கில் செல்லா 2வது ஓவர் போட பவர் பிளே ஓவராக சூப்பராக போட்டு போயிருந்தார். 4 ரனில் அன்பு 3 விக்கெட் எடுத்து. ஃபஸ்ட்டு பால் ஃபைனாக வளைச்சு விட்ருக்காருங்க. நல்ல ஃபீல்டிங் கரெக்டாக சிங்கிள் ரன். செகண்ட் பால் நல்ல பால் சூப்பராக எடுத்து வந்து ஃபுல்லராக விட்டுருந்தார் அந்த பாலை. டாட் பால் பிச்செல்லாம் தரமாக ரெடி பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. போல்டுங்க விக்கெட்டை போல்டு எடுத்துட்டாரு. பிச்சு ஷார்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. பேட்ஸ்மேன் ரியாக்ட் பண்ணுறதுக்குள்ளே பால் வந்து அடிச்சிருது. நல்ல பவுலிங் விக்கெட். போல்டு நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் இதோட 4 விக்கெட்டாக எடுத்துட்டாங்க. நல்லா பவுலிங் போட்டிருக்காங்க பெரிய சிறுவத்தூர். பவுலிங் ஸ்டைலே பயங்கரமாக இருக்குங்க. மிட் ஆஃபில் சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் 2 ஓவரில் டாட் பால். ஆள் இந்த ஒரு 1 ஹேண்டில் வந்து கரெக்டாக போட்டுடுறாரு. பால் நல்ல பவுலிங் டாட் பால். மறுபடியும் நல்ல லென்த்தில் டாஸ் பாலை மிஸ் பண்ணிட்டாருங்க பேட்ஸ்மேன். ஓவர் முடியுது இதோட 2 ஓவர். அப்புறம் வெறும் 1 ரனில் போட்டு போயிருக்காரு. நல்ல பவுலிங். 4 விக்கெட் வந்து 5 ரன் அடிச்சிருக்காங்க இங்கே விக்கிரவாடி. கண்டிப்பாக இந்த ரன்லாம் பத்தாது, நிறையா அடிக்கணும். அப்படின்னா தான் 5 ஓவர் திரும்பி வந்து போட முடியும். மறுபடியும் ஃபஸ்ட் ஓவர் போட்டு வந்திருக்காரு. 3வது ஓவர் போட அவருக்கான 2வது ஓவர். நல்ல பாலுங்க குயிக்காக வந்து முட்டிச்சு பேட்டில். மிஸ்ஃபீல்டுங்க. கண்டிப்பாக 2 ரன் மாற்றவங்க. 2 ரன். செகண்ட் பால் நல்ல பாலுங்க. மறுபடியும் யாருக்கு வந்தாங்க ஷார்ட் லெக்கில் சிங்கிள் ரன். தேர்ட் பால் நல்ல பாலுங்க. லெக் சைடு பேட்டை விட்டார், குறுக்க விட்டார், படல. டாட் பால். நல்ல பவுலிங். வந்துட்டார் பேட்ஸ்மேன். பார்த்தா பேர் தான் சொல்லுவாங்க. நல்ல ஷார்ட் அடிச்சிருக்கிற ஸ்ட்ரைட்டில் கேட்சாக தான் மாறும்னு நினைக்கிறேன். ட்ராவல் ஆகலை. கேட்சுக்கு வரலங்க ஃபீல்டர். சிங்கிள் ரன்.
ரொம்ப ஒயிட் போட்டாருங்க. பெரிய அகல பந்தாக இருக்கும். ஒயிட் பால் 3 பால். அதில் ஷாட்டுங்க மேலே தான் அடிச்சிருக்காரு. கேட்ச் அமர்மானு பார்க்கலாம். வாங்கிட்டாருங்க கேட்ச். 6 லைனில் வச்சு பிடிச்சாரு. நல்ல செலிப்ரேஷன், நல்ல விக்கெட்டுங்க. ஃபுல் ஷாட் அடிச்சிருந்தாரு, நல்ல விக்கெட்டாக மாறுது. லைன்லேயே வச்சு பிடிச்சிட்டாங்க. நல்ல பவுலிங். 3 ஓவருக்கு 10 ரன்னு, 5 விக்கெட் இழந்து வைக்கிற வரை சுத்தமாக டாமினேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். இங்கே பெரிய சிறுவத்தூர் நல்ல பவுலிங் போட்டிருக்காங்க. 4th ஓவரில் ஃபர்ஸ்ட் பால் ஒயிட் பால். ஒயிட் பாலுங்க. பெரிய ஒயிட்டாக போட்டார் லெக் சைடில் இந்த டைம். ஹரி 4th ஓவர் கூட 2 ஒயிடுக்கு அப்புறம் நல்ல பாலை உள்ள போட்டாருங்க. சூப்பராக பவுலிங். கண்டிப்பாக இன்னும் 20 ரன் 25 ரன் அடித்தா தான் 35 ரனில் வச்சு வந்து போடலாம். ஒயிட் பால் மறுபடியும் 3 ஒயிடை போட்டிருக்காரு. செகண்ட் பால் டாஸ் பால் அடிச்சிருக்காருங்க. முட்டிட்டு போயிருக்கு. 4 போயிடுங்க. அது 1 பவுன்ஸில் குத்தனா எகிரிடும் கண்டிப்பாக. அந்த மாதிரி தரமட்டமாக இருக்குது பிச்சு. 4 ரன் ஃபர்ஸ்ட் பவுண்டரியை பதிவு பண்ணிருக்காரு அந்த டீமுக்காக. நல்ல பேட்டிங். 3rd பால் நல்ல பவுலிங் சூப்பராக போட்டார். டாட் பாலாக மாறும் பால். 4th பால் ஒயிட் பாலாக வந்து ஒயிட் கொடுத்துருவாரு அம்பேர். ஒயிட் பால் நல்ல பால் கூட அடிச்சாருங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் போயிடுச்சுங்க. 6. நல்ல பேட்டிங். அஜித் நல்ல பேட்டிங்காக சிறப்பாடிட்டு இருக்காரு. நல்ல பேட்டிங். 4 ஓவர் 6ன்னு பெரிய ஷாட்டே பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு அந்த டீமுக்காக. நல்ல பேட்டிங். நல்ல ஷாட் ஒழுங்காக பரலங்க. சுற்றிட்டு பின்னாடி தான் போவோம். நல்ல ஃபீல்டிங். சிறுவன் 2வது ரன் விக்கெட்டாக மாறுமா? விக்கெட்டாக மாறுங்க கண்டிப்பாக. பேர் ஆட் அவுட் கொடுத்துருக்காருங்க. இல்லை உள்ள வந்துட்டார் போல். நாட் அவுட். 2 ரன் மாறுது இந்த பாலுக்கு. லாஸ்ட் 1 பால் 4th ஓவரோட போல்டுங்க. எடுத்துறாருங்க. கம்பேக் பாலை போட்டார். ரிவெஞ்ச் பாலை. இல்லை பவுலிங் சென்டர் ஸ்டிக்கு சாட்சி விட்டார் ஹரி. இருந்தாலும் அந்த டீமுக்கு நல்லா விளையாட்டு போயிருக்காரு அஜித். ஒரு 4 ஓவர் 6 அவர் தான் அடிச்சிருந்தார். யாரும் அடிக்கல. பிப்ரவரி 4 ஓவருக்கு 26 அடிச்சிருக்காங்க. 6 விக்கெட்டுக்கு. 5வது ஓவர் போட ஃபைனல் ஓவர் போட சேது வந்திருக்காரு. 2 ஸ்டெப்பில் நின்று போகிறாரு. மேலே தாங்க ஒரு ஃபைனலில் பிடிச்சிட்டு வரும். தடுத்துட்டாருங்க. நல்ல ஃபீல்டிங். இல்லைனா 4ஆக போயிருங்க. ஏன்னா ஷார்ட்டாக இருக்குது பின்னாடி. 2 ரன். செகண்ட் பால் நல்ல பாலை போட்டாருங்க. கீப்பர் பிடிக்கல. டாட் பால். 3rd பால் ஒரு ஆஃப் ஸ்பின் வேரியேஷனில் போட்டுருக்காரு. பிடிச்ச 2 அவுட் வரைக்கும் அடிச்சிட்டாரு. இல்லை பிடிக்கலைங்க. சாரி உள்ளே போயிட்டாரு. ஃபர்ஸ்ட்லேயே பிடிச்சி அடிச்சிருந்தா விக்கெட்டாக இருந்திருக்கும். 2 ரன் இந்த பாலுக்கும். மணி ஸ்ட்ரைக்கில் நல்ல ஷாட்டுங்க. இந்த டைம் கவர்ஸில் அடிச்சாரு. பவுண்டரியாக மாறும் நினைக்கிறேன். போயிடுச்சுங்க. 4 ரன். நல்ல பேட்டிங் சிவமணி. 4 ரன். 2 பால் நல்ல பாலுங்க. கீப்பர் மிஸ்டேக்கில் சிங்கிள் ரன். கீப்பர் பிடிச்சிருக்கணுங்க. இதெல்லாம் விட்டால் கண்டிப்பாக 2 மாற்றுவாங்க. சிங்கிள் ரன். லாஸ்ட் 1 பால் ஃபைனல் பால் எடுத்தாரு. கீப்பர் தடுத்தாரு. சிங்கிள் ரன் மாற்றிட்டாங்க மறுபடியும். இதோட 5 ஓவர் முடியுது. 5 ஓவரோட ஸ்கோர் 5 ஓவருக்கு 37 அடிச்சிருக்காங்க. 6 விக்கெட்டுக்கு 38 அடித்தா மேட்ச் வின் பண்ணுவாங்க. பெரிய சிறுவத்தூருக்காக ஸ்ட்ரைக்கில் ரமேஷ், நான் ஸ்ட்ரைக்கில் மணி. ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே ஓவர் போட சூர்யா வந்திருக்காரு புக்கிரவாரிக்காக. 38 அடித்தா மேட்ச் வின் பண்ணுவாங்க 5 ஓவருக்கு. ஃபர்ஸ்ட் பால் நல்ல பால் எடுத்து ஃபர்ஸ்ட் பாலே பாடி அட்டாக்கு. நல்ல பவுலிங். டாட் பாலாக கிடைக்கும். அவங்க பெரிய சிறுவத்தூர் ஆரம்பிப்பாங்களான்னு பார்க்கலாம். அவங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே ஓவரை வெறும் 3 ரனில் போட்டு போயிருந்தாங்க. 3 விக்கெட் எடுத்து. செகண்ட் பால் டாஸ் பால் போட்டாங்க. நோ பாலாக கிடைக்கும் கண்டிப்பாக. விமானம் ஸ்ட்ரைட் மணி லெஃப்டி. நோ பாலாக ஒயிட் பால் 8 அடிச்சார் நினைக்கிறேன். ஒயிட் பால் 8 அடிச்சாருங்க. ஃப்ரீ கிட்ட வேஸ்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். 3rd பால் யாருக்கு கூட அடிச்சிருக்காங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் பவர் பிளேல கண்டிப்பாக பவுண்டரி மாறிடுவாங்க. கமிட்டி கொட்டாய் தாண்டி போயிருங்க. கொட்டாய்கிட்டே போயிருக்கு. இல்லை பேட்டிங் லெஃப்ட்டு ஸ்ட்ரைட்டில் அடிச்சது நல்லா இருக்குங்க பார்க்கவே. சூப்பரான ஷாட்டு. அது ஒரு டாஸ் பால். நல்ல பேட்டிங். 4th பால் நல்ல ஷாட்.
கேட்ச் யார் எடுத்தாங்க பார்க்கலாம். கேட்சை மிஸ் பண்ணிட்டாங்க. 3 பேர் இருந்து கேட்ச் யார் படி இந்த லிமிட் எதுவும் கேட்காம மிஸ் பண்ணிட்டாங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கேட்ச் விட்டுருக்காங்க. சிங்கிள் ரன். லாஸ்ட் 2 பால். டாஸ் பால் அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் கரெக்டாக நிற்கிறாரு. நல்ல ஃபீல்டிங். சிங்கிள் ரன். சுவிட்சில் திரும்பினார். அடிச்சிட்டாருங்க. இங்கே சுவிட்சில் ஒரு பவுண்டரியாக மாறும். நல்ல பேட்டிங் மணி. லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ரைட்டில் திரும்பி சூப்பராக அடிச்சிருக்காருங்க. நல்ல பேட்டிங். 4 ரன்னாக கிடைக்குது. ஒரு ஓவர் முடிய பவர் பிளே ஒரு 2 பவுண்டரி பதிவு பண்ணிருக்காங்க மணி. ஒரு ஓவருக்கு 12 ரன், எந்த விக்கெட் இல்லாமல். பெரிய சிறுவத்தூர் நல்ல பேட்டிங். செகண்ட் ஓவர் ராஜா ஃபர்ஸ்ட் பால். லாஸ்ட் பால் அடிச்சிருக்கு. மேலே தாங்க இருக்கு. கேட்ச் யார் எடுத்து பார்க்கலாம். வாண்டாருங்க கேட்சை. நல்ல விக்கெட். நல்ல கேட்ச் எடுத்துருக்காங்க. ஓப்பனர் விக்கெட் எடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் விக்கெட். ஸ்ட்ரைக்கில் அன்பு நியூ பேட்ஸ்மேன். போல்டுங்க. விக்கெட் எடுத்துட்டாருங்க. நல்ல பவுலிங் ராஜா. 2வது விக்கெட் எடுத்துட்டாருங்க. வந்தோடனே வெளில கிளம்ப வச்சிட்டாங்க அன்புவை. நல்ல பவுலிங் ராஜா. நியூ பேட்ஸ்மேன் சேது. ஸ்ட்ரைக்கில் நெக்ஸ்ட் இல்லை. நல்ல ஷார்ட் அடிச்சிட்டாருங்க. அதே ஷார்ட் சிக்ஸுங்க. நல்ல பேட்டிங். காற்றுல ஃபோனை எடுத்துகிட்டு போகுதுங்க. நல்ல பேட்டிங். சேர்ந்துக்குள்ளே அந்த பாலை குயிக்காக எடுத்துருந்தாரு. போன பாலை நல்ல பேட்டிங். லாங்கான ஒரு 6 பதிவு பண்ணிட்டாரு. நல்ல ஷார்ட்டுக்கு இந்த டைம் ஃப்ளிக்கு போயிடுச்சுங்க. 6. 2வது 6 பதிவு பண்ணிட்டாரு. கொல்லக்காட்டில் அடிச்சு விட்டாரு. நல்ல பேட்டிங் சேது. சூப்பராக ஆடி இருக்காருங்க. நல்ல பேட்டிங். போன பால் லாங் ஆனில் ஒரு 6ஐயும் இந்த டைம் ஸ்கொயர் லெக்கில் ஒரு ஃப்ளிக்கும் போட்டிருந்தாரு. 2மே 6ஆக பதிவு பண்ணிட்டாரு. நல்ல பேட்டிங் சேது. அடிச்சிரு இந்த டைம் கவர்ஸில், எக்ஸ்ட்ரா கவர்ஸில் போல, பெருசாக போல. சிங்கிள் ரன். லாஸ்ட் 1 பால். ஸ்ட்ரைக்கில் லெஃப்டி. போல்டுங்க. 2 6 விட்டு கொடுத்தாலும் 3 விக்கெட் எடுத்தாருங்க ராஜா. ஆஃப் ஸ்டம்பை கழட்டி அப்படியே கீழே வச்சுட்டு போயிருக்காரு. நல்ல பவுலிங். ஒரு 26 3 விக்கெட் எடுத்து பெரிய சிறுவத்தூர். ஸ்ட்ரைக்கில் சேது. 3rd ஓவர் கூட உதயா வந்திருக்காரு. வரைக்காக நோ பாலுங்க. சின்ன டச்சு. ஃபீல்டரும் விட்டாருங்க. பின்னாடி கண்டிப்பாக பவுண்டரியாக இருக்கும். 4 ரன். நல்ல ஒரு ஐடியா பேட்டிங்க. இருந்தாலும் 2 ஃபீல்டர் இருந்தாங்க. தடுத்துக்கலாம். கீப்பர் ஒன்று, ஸ்லிப் ஒன்று, ஷார்ட் வரணும். நோ பாலாகவும் கிடச்சிருக்கு. அதுக்கு 5 ரன் ரைட்டாகவும் கிடைக்கும். 3 பால். டாஸ் பால். ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட். ஃபீல்டர் இருக்காங்க கண்டிப்பாக. ஏகர்லங்க. 1 பவுன்ஸில் நல்ல ஃபீல்டிங். சிங்கிள் ரன். என்ன மாற்றுறாங்க. ஓவர் மிஸ்டேக்கு. 2 ரன் மாற்றுறாங்க இந்த பாலுக்கு. நல்ல ரன்னிங்க. நல்ல ஐடியா. டாஸ் பால் மிஸ் பண்ணுறாங்க பேட்ஸ்மேன். பெஸ்கல் ஒய்டாகவும் கொடுத்துருக்காங்க. ஒயிட் பால். இன்னும் 5 4 தான் அடிக்கிறாங்க. ஃபினிஷ் எடுத்து போகிறேன். டாஸ் பால் இறங்கி போயிடுச்சு. இல்லைங்க. கரெக்டாக ஃபீல்டர் இருக்காங்க. லாங் ஆனில் நல்ல ஃபீல்டிங். சிங்கிள் ரன். ரெட் பால். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன். நல்ல ஷாட்டுங்க வந்து ஃபஸ்ட்டு பாலே. நல்ல கேட்சுங்க. லைனில் வச்சு சூப்பராக எடுத்துருந்தாங்க. அதான் நல்ல ஷாட் தான் அடிச்சிருந்தார். வந்த ஃபஸ்ட்டு பாலே விக்கெட். இப்படின்னா பின்னாடி இருந்து அடிக்குது, முன்னாடி இருந்து அடிக்குதுங்க. எவ்வளோ வெயிட் என்னையே தள்ளுது. அந்தளவுக்கு காற்று அடிச்சிருக்கு. சத்தமாக தான் பேசிகிட்டு இருக்கேன். பேட்ஸ்மேன் 4th பால். சரி ஒழுங்காக பல்லுங்க. இங்கே ஷார்ட்லுக்குள்ளே இருக்கும். சிங்கிள் என்ன மாற்றுறாங்க. லாஸ்ட் 2 பால். ஒயிட் பால். இந்த மேட்ச் குயிக்காக முடியறதுக்கு காரணம் சேதுவாக தான் இருப்பார். சிங்கிள் ரன் அடிச்ச மேட்ச் வின் பண்ணுவாங்க. அடிக்க தேவை அவரே ஒயிட் போட்டாருங்க. இதோட மேட்ச் முடியுது. மேட்ச் வின் பண்ணுறாங்க பெரிய சிறுவத்தூர். மேட்சை லாஸ் பண்ணாங்க குதிரவாரி. இன்னும் கொஞ்சம் ஒரு 10 ரன் 15 ரன் அடிச்சிருந்தா ஃபுல்லாக போட்டு பார்த்துருக்கலாம். 2 டீமுமே சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். சேது நல்ல பேட்டிங்காக 1 மேன் ஷோ பண்ணியிருந்தார் இந்த மேட்ச்சில்.